Hello friends, இந்த tutorialல நம்ம PNG images எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து browser ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றது இந்த imagesன்னு பார்க்கலாம். சோ உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை சர்ச் கொடுங்க. இப்போ நான் PNG flowerன்னு கொடுக்கிறேன். இங்க நீங்க imagesன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா PNG ஃப்ளவர் இமேஜஸ் வந்து நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இமேஜை வந்து நீங்கள் க்ரீட்டிங் கார்டில் வேறு எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே நியூ லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இமேஜுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். எடிட் ஃபில், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேக்ரவுண்டில் வந்து கலர் ஃபில் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க. பாருங்கள், சைஸை சின்னது பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் க்ரீட்டிங் கார்டில் உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் எழுதணுமோ உங்கள் நேமு இல்லாட்டி கோட்ஸ் விஷஸ் வந்து எழுதிட்டு ஈஸியாக வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வேறு இமேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ PNG டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். பாருங்கள், PNG டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேனா இது செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பாருங்கள், நிறைய மாடலில் ஹாப்பி பர்த்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய PNG டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் ஈஸியாக வந்து இந்த PNG இமேஜஸ் வந்து ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ண முடியும்ட்டு. இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எடிட் காப்பி, இந்த டாக்குமெண்ட்டில் எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு, ஃப்ளவர் பொக்கே ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி PNG இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து இங்கே ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய டைப் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் டாப்பிக்கில் வேணுமோ அந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் நீங்கள் இங்கே கூகுளில் இருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வேறு வெப்சைட்ஸ் இருக்குது, PNG இமேஜஸ் கிடைக்கிற வெப்சைட். அது நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், pngmart.com. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அனிமல்ஸ், ஆர்ட், ஃபுட் அந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், மோரில் கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ராவல், வேர்ல்ட், ஸ்போர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி, ஹாலிடே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்மஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இதில் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் இமேஜஸ் வந்து உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சாந்தா கிளாஸ் வேணுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒன்லி பர்சனல் யூஸ் தான் இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், சாந்தா கிளாஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டில் இருக்குது. இதை நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு freepngimg.com. இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸ் வந்து நிறைய கிடைக்கிது. இதில் உங்களுக்கு இந்த அனிமல்ஸ், இங்கே பாருங்கள் ஆர்டிஸ்டிக், அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொரில்லான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த கொரில்லா பிஎன்ஜி இமேஜஸ் கிடைக்கிது. அதேமாதிரி ஆர்டிஸ்டிக், கார்ட்டூன் அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. பாருங்கள், இந்த கார்ட்டூனில் நீங்கள் இந்த சிந்தர்லான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிந்தர்லா இமேஜஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டில் இருக்குது. அந்த மாதிரி எல்லா டாப்பிக்லையுமே இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது பிஎன்ஜி இமேஜஸ். லைஃப் ஸ்டைல், லேர்னிங், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அடுத்த வெப்சைட் பார்க்க போகிறோம், pngall.com. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பாலிசி இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலதெல்லாம் உங்களுக்கு பர்சனல் யூஸ் தான் பண்ண முடியும், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஹை குவாலிட்டி பிஎன்ஜி இமேஜஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் சர்ச் கொடுத்துட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் இமேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதில் ஃப்ளவர் இமேஜஸ் ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் 2, 3, 4 அப்படி பேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது pngimg.com. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அனிமல்ஸ், நேச்சர், ஃப்ரூட், நட் அந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், பியர், பேர்ட், கேமல் அந்த மாதிரி இருக்குது. நேச்சரில் வந்து என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு, இந்த ஃபயர், க்ளவுட் அந்த மாதிரி இருக்குது. நிறைய கேட்டகரியில் இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த நேச்சரில் ஆட்டம் லீஃப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த லீவ்ஸோட இமேஜஸ் கிடைக்கிது. ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே இருக்கும். அடுத்த வெப்சைட் பார்த்திங்கன்னா பாருங்கள், findicons.com. இதில் வந்து ஐகான்ஸ் இமேஜஸ் வந்து பிஎன்ஜியாக உங்களுக்கு கிடைக்கிது. நிறைய ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸாக கிடைக்கிது. இதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐகான்ஸ் தேவையாக இருந்துச்சுன்னா அதோட பிஎன்ஜி இமேஜஸ் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா pixabay.com. இதுலேயும் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஃபோட்டோஸ், வெக்டர், கிராஃபிக், இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. இங்கே வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், ஆர்கிடெக்சர், பேக்ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இமேஜஸ் கிடைக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் ஆல் இமேஜஸ்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ், வெக்டர் இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓரியன்டேஷன் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஹரிசாண்டலாக, வெர்டிகலான்ட்டு. அதேமாரி உங்களுக்கு கேட்டகரியில் என்ன கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித் ஹைட் கொடுத்து கூட செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிஎன்ஜினா டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இமேஜில் டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இங்கே
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம பிஎன்ஜி இமேஜஸ் எப்படி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.